அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு நாள்ல தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கு. ரொம்ப நர்வஸா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் என்னால வீடியோ போட முடியல 2 நாளா. அண்ட் எக்ஸிட் போல் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதுலயுமே என்னால பேச முடியல. பேச முடியாம பேசிட்டு இந்த வீடியோவே முடிச்சிருப்பேன். ஸோ ஒரு வழியா நம்ம நல்லபடியா எக்ஸிட் போல் வீடியோவை பேசியாச்சு. என்னன்னா நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், அதனால கண்டிப்பா அதை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு தான் அந்த வீடியோ பண்ணது. அன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு ஃபீவர் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் கொஞ்சம் பரவாயில்ல, சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஸோ நாளன்னைக்கு தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கு, அதனால கடைசியா உங்ககிட்ட பேசணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பமா இருந்தது. அதுக்கப்புறமும் பேசுவோம். தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடி ஒரு தடவை பேசணும் அப்படின்றது தான் ஒரு எண்ண ஓட்டமா இருந்தது. அதனாலதான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தேர்தலில் நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம். எத்தனையோ கஷ்டங்களை பார்த்துருக்கோம், நஷ்டங்களை பார்த்துருக்கோம், கேலி கிண்டல்கள் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. எப்பயுமே அது இருக்கும். எஸ்பெஷலி இந்த தேர்தலில் நான் நிறையவே பார்த்துட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல நான் இறங்கிட்டேன் அப்படின்னா அதை முடிக்காம விட மாட்டேன். சரியா முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு வெறி எனக்குள்ள இருக்கும். அதை நான் நல்லபடியா நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன். டீமோட கோஆர்டினேட் பண்ணது, அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு சாம்பிள்ஸ் எடுத்து, இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இதுக்கு நடுவில் எவ்வளோ கான்ட்ரவர்சிஸ், எவ்வளோ பிரச்சனைகள். எப்பயுமே கருத்து கணிப்புன்னு நான் ஒன்று எடுத்து பப்ளிஷ் பண்ணும்போது எனக்கு அது ஒரு நார்மலான விஷயமா தெரியும். இப்போ அந்த கட்சிக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த கட்சி எவ்வளோ பர்சன்ட், அந்த கட்சி எவ்வளோ பர்சன்ட் முடிச்சுட்டு போயிடுவோம். ஆனா தாவேக்கா அப்படின்னு வரும்போது எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அது என் மனசுக்குள்ள எப்படி இருந்துச்சுன்னா, இந்த கட்சிக்கும் நம்மளுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு அப்படியே தோணிக்கிட்டே இருந்தது. அந்த கட்சியில ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா எனக்கு என் ஃபேமிலியில ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு புரியல. நான் இப்போ ஒரு சிபிஐஎம்மோட கேடரா இருக்கேன், தொண்டரா இருக்கேன், அந்த கட்சியில இருக்கேன். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட். அந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கையே மாற்று அரசியல் தான். ஸோ கம்யூனிசம் அப்படின்றது கொள்கை தான், தத்துவம் தான். அதுக்காக அந்த லீடர்ஸ், இப்ப கம்யூனிஸ்ட் லீடர்கள் சொல்ற கட்சிக்கு ஓட்டு போடணும், அவங்க சொல்றவங்களை தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இது பல முறை நான் என்னுடைய சிபிஐஎம் தோழர்கள் கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நீ தாவேக்காவை சப்போர்ட் பண்ணி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அப்போ நான் இதை சொல்லுவேன். அதனால சில நட்புகளையும் நான் இழந்திருக்கேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரொஃபஷன்ல நான் ரொம்ப உறுதியா இருப்பேன். என்னைக்குமே சில மனிதர்கள் வருவாங்க போவாங்க, ஆனா கொள்கை, தத்துவம், சித்தாந்தம், நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்ற அந்த நடைமுறையை விட்டு நம்ம என்னைக்குமே விலகக்கூடாது அப்படின்றது என்னுடைய வழிகாட்டிகள் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதனால எத்தனையோ தேர்தல்லாம் பார்த்துருக்கோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மக்களோட இணைஞ்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வர்ற ஒரு தேர்தலா இது இருந்திருக்கு. டர்ன் அவுட் இன்க்ரீஸ் ஆன நாள்ல இருந்து நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியும் சொல்லிட்டு இருக்கோம். இந்தியாவோட நம்பர் 1 போல்ஸ்டர் ஆக்சிஸ் மை இந்தியா பிரதீப் குப்தா சொல்லியிருக்காரு, தாவேகா 120 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு. அதாவது மெஜாரிட்டி மார்க்கே கொடுத்துட்டாரு. 118 தான் மெஜாரிட்டி, அதை தாண்டியே கொடுத்திருக்காரு. 35% வாக்குகளை கொடுத்திருக்காரு. திமுக கூட்டணிக்கு 92 தொகுதிகள் வரைக்கும் மினிமம் எடுப்பாங்க, மேக்சிமம் 110 அப்படின்னு இருக்காரு. அவங்களுக்கும் 35% வாக்குகளை கொடுத்திருக்காரு. இதுல நிறைய பேர் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது என்னன்னா, பிரதீப் குப்தா எனக்கு குரு மாதிரி தான். அவர் மிகப்பெரிய போல்ஸ்டர். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு முன்னாடிலாம் நான் ஒரு ஆளே கிடையாது. ஆனா அவர் சொல்லும் போது டீட்டெயில்டா அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. 35% வாக்குகள் ஏன் ஈக்குவலா இருக்குன்னு அவர் சொல்லும் போது திமுக +35 கொடுத்துருக்கேன்றாரு. அதாவது திமுக கூட்டணிக்கு 35, தனித்தனியா நீங்க பிரிச்சீங்கன்னா திமுக ஒரு 26, 24 அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி தாவேகா எடுத்துக்கிட்டீங்கன்னா தனி கட்சியா 35% வாங்குது. அப்போ இந்த இருபெரும் கட்சிகள் இவ்வளவு வருடங்களா தமிழ்நாட்டுல நிலை பெற்று ஆட்சி செய்த இந்த 2 கட்சிகளை மீறி புதுசா ஒரு 2 வருட கட்சி மக்கள் ஆதரவோட 35% வாக்குகளையும் 120 சீட்டுகளையும் பெறுது அப்படின்றத அவர் நல்லா அழகாவே எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஒரு கருத்து கணிப்புனா ஏதோ நம்பர் கொடுத்தோம், ஏதோ ஓட் ஷேர் சொன்னோம் அப்படின்னு இல்லாம கரெக்டா கேஸ்ட் வைஸ் அவர் பிரிச்சு சொல்லியிருக்காரு. எவ்வளவு பர்சன்டேஜ் எப்படி எப்படிலாம் போகுது, ஜெண்டர் வைஸ் பிரிச்சிருக்காரு, ஏஜ் வைஸ் பிரிச்சிருக்காரு. ஆனா இந்த மாதிரி மற்ற கருத்து கணிப்புகள் எதுவுமே வரல. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு கிரெடிபிலிட்டி இல்லாத ஏஜென்சிஸ் தான். எல்லாமே நார்த் இந்தியன் ஏஜென்சிஸ். அவங்க பெரும்பாலும் கிரவுண்ட் விசிட்டே பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்றத என்னோட கருத்து. ஆனா ஆக்சிஸ் மை இந்தியா களத்துல இருக்கிற ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம், இந்தியாவிலே நம்பர் 1 நிறுவனம். நீங்க நம்பலன்னா போயிட்டு சோசியல் மீடியால நீங்க சர்ச் பண்ணி கூட பாருங்க, கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. 90% ஸ்ட்ரைக்கிங் ரேட் இருக்கிற ஒரே நிறுவனம் ஆக்சிஸ் மை இந்தியா தான். அவங்களே சொல்லிட்டாங்க தாவேகா தான் வெற்றி பெறும் அப்படின்னு. ஸோ அவங்க சொல்ற மாதிரி நம்ம பார்த்தா கூட தாவேகாவினுடைய அந்த சீட் ஷேரை கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. அவர் இன்னொன்னு சொல்லுவாரு, மேக்சிமம் 140 வரைக்கும் போகலாம் அப்படின்னு இருக்காரு. ஆக்சுவலா அதான் நடக்க போகுது. 159 தொகுதிகள் வரைக்கும் தாவேகா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஸ்வீப்பா கூட மாறலாம். அந்த ஓட் பர்சன்டேஜ்
46 மாறுச்சு அப்படின்னா. இப்போதைக்கு அது மாறுபான்றதை நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா உறுதியா தாவேகா வெற்றி பெற்றுடும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் ஆக்சிஸ் மை இந்தியாவோட அந்த சர்வீஸ்ல நிறைய பேர் வந்து மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஸோ பேசலாம், அது எந்த தப்பும் இல்லை, நம்ம அதை எதுவும் சொல்ல போறது இல்லை. ஆனா வந்து ரொம்ப பயஸ்டா தாவேகா வெற்றி பெறும்னு சொன்னதுனால அவரை நோக்கி அட்டாக் வச்சுட்டு இருக்காங்க. 2024 அவர் தப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது அறிவை யூஸ் பண்ணி யோசிக்கணும். அவர் தப்பாலாம் சொல்ல. 24ல வின்னர் யாருன்றத கரெக்டா சொல்லிட்டாரு. சீட் ஷேர்ல மட்டும் ஒரு 60 சீட்டு பின்னாடி போயிடுச்சு. அதுக்காக மனம் வருந்தி அந்த மேடையிலே வந்து அவர் அழுதாரு. அந்த ஊடகத்துல விவாதம் நடக்கிற அந்த மேடையிலே வந்து அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாரு. எந்த ஒரு போல்ஸ்டரும் தன்னுடைய கருத்து கணிப்பு தப்பா போச்சுன்னா வந்து ஒரு மன்னிப்பு கூட தெரிவிக்க மாட்டாங்க. ஆனா அவர் வந்து அந்த இடத்துல எமோஷனா ஆகி மன்னிப்பு தெரிவிச்சாரு. ஸோ அதுதான் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கிரெடிபிலிட்டி. தன்னை நம்பி இவ்வளவு மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னும் போது நம்ம ஒரு கருத்து கணிப்பை தவறா சொல்லிட்டோமே, அதுவும் சீட் ஷேர் தான் தப்பு இருந்தாலும் அவர் வந்து அங்க மன்னிப்பு கேட்டார். அப்ப வந்து அவருடைய பெருந்தன்மையை நீங்க யோசிச்சு பார்க்கணும்ல. பெரும்பாலான தேர்தல்கள் கிட்டத்தட்ட 80 தேர்தல்கள்ல 77 தேர்தல்கள் வரைக்கும் அவர் வந்து சரியா தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. இந்திய அளவிலே ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வரும்னு சொன்ன ஒரே கருத்து கணிப்பாளர் அவர் தான். எல்லாருமே ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வராது, 4% கட்சி முதல் தேர்தலில் எப்படி ஜெயிக்க முடியும், முதல் தேர்தலில் எப்படி ஓட் ஷேர் வரும், சீட் ஷேர் வரும் அப்படின்னாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே முறியடிச்சு அவர் கரெக்டா சொன்னாரு, கரெக்டா ரிசல்ட்டும் வந்துச்சு. அப்ப எல்லாருமே அவரை பாராட்டினாங்க. அதே மாதிரியான சிச்சுவேஷன் தான் இப்போ. அப்போ ஒரு ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறும்னு சொன்னப்ப யாரெல்லாம் அவரை ட்ரோல் பண்ணாங்களோ, கேலி கிண்டல் பண்ணாங்களோ, அதே மாதிரியான ஆட்கள் தான் இப்போ இங்க தாவேகா வெற்றி பெறும்னு அவர் சொன்னதுல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பிரதீப் குப்தா அவர்கள் வந்து இப்ப சொல்லியிருக்காரு, நம்ம 3 மாசமா சொல்லிட்டு இருக்கோம் தாவேகாவோட பர்ஃபார்மன்ஸ். நிச்சயமா வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்குலாம் நம்ம கிட்டே போக முடியாது. மிகப்பெரிய ஜாம்பவான் அவர். இந்த போலிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பர்சன். அவருடைய வார்த்தைகளுக்கு நான் கட்டுப்பட்டு நிறைய டைம் வந்து மதிப்பளிச்சிருக்கேன். அதனால அவரே வந்து என்டிஏ வந்து 22 சீட்டு தான் வரும்னு சொல்லியிருக்காரு. நம்ம கூட கொஞ்சம் அதிகமா கொடுத்துருந்தோம். பட் அவர் வந்து மினிமம் 22 தான் வரும்னு சொல்றதை பார்க்கும்போது என்டிஏவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும்ன்றது தெரியுது. நம்மளும் அதான சொன்னோம், என்டிஏ 3வது தான் போகணும், அதான் நடக்க போகுது. டிஎம்கே பிளஸ் தான் 2வது வரும், தாவேகா முதல் இடத்துக்கு வந்து ஆட்சியை கைப்பற்றிடும் அப்படின்றதுல நம்ம வந்து எந்த சந்தேகமும் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தாவேகாவினுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய அளவுல இருக்கும். எக்ஸிட் போல்ஸ், இப்போ நிறைய எக்ஸிட் போல் திமுக ஜெயிக்கும்னு சொன்னாங்களா, அவங்க கூட தாவேகாவை புறக்கணிக்க முடியாம 30 சீட் 40 சீட்டுன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் என்டிஆர் வந்தப்பவே இந்த மாதிரியான கருத்து கணிப்பு நிறுவனங்கள்லாம் 0 சீட்டுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு. ஆனா அவங்க வெற்றி பெற்ற ஆட்சிக்கே வந்தாங்க. ஆனா இந்த ஏஜென்சிஸ்லாம் 0ன்னு கூட சொல்லக்கூடாது அப்படின்றதுனால நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு தாவேகாவோட பர்ஃபார்மன்ஸ் தேர்தலில் இருக்கும் அப்படின்றத நீங்க எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மக்கள் சார்ந்த கட்சியா இருக்கு. மக்களோட இணைஞ்சுதான் இந்த தேர்தலை வந்து சந்திச்சிருக்கு. ஸோ மிகப்பெரிய அளவுல மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பி வாக்களிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையுமே தாவேகா பூர்த்தி பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்து முழுசா இருக்கு. ஸோ தாவேகாவினுடைய இந்த தேர்தல் வந்து உலக அளவிலே வந்து பேசுபொருளா மாறப்போகுது ரிசல்ட்டுக்கு அப்புறம். ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு 2 வருடங்களே ஆட்சியை பிடிச்சது அப்படின்ற ஒரு பெருமையை வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களினுடைய தமிழக வெற்றி கழகம் தான் பெறப்போகுது. ஸோ இந்த தேர்தலில் வந்து எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். அத்தனை விஷயங்களுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் போது, பார்த்த கேலி கிண்டல்கள், பார்த்த அவதூறுகள், பிரச்சனைகள், சர்ச்சைகள், இது எல்லாத்துக்குமான ஒரு மருந்தாதான் இந்த ரிசல்ட் இருக்க போது. அதனால பேனிக்கே ஆக வேணாம், தாவேகா உறுதியா வெற்றி பெறும். இந்திய அளவுல கிரெடிபிலிட்டி இருக்கிற 3 நிறுவனங்கள், நம்பர் 1 இடத்துல ஆக்சிஸ் மை இந்தியா, நம்பர் 2 டுடே சாணக்யா, நம்பர் 3 சி வோட்டர்ஸ். நம்பர் 1ல இருக்கிற ஆக்சிஸ் மை இந்தியா தாவேகா வெற்றி பெறும்னு சொல்லிட்டாங்க. நம்பர் 2ல இருக்கிற டுடே சாணக்யா தாவேகா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. 3வது இடத்துல இருக்கிற சி வோட்டர்ஸ் கருத்து கணிப்பே எடுக்கல தமிழ்நாட்டுல. கேட்டா வந்து இங்க வந்து கருத்து கணிப்பு எடுக்கவே எங்களால முடியல, மக்கள் வந்து சரியா கருத்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடிட்டாங்க. நம்பர் 2 இடத்துல இருக்கிற டுடே சாணக்யா திமுக கூட்டணிக்கு 125 சீட்டுன்னு கொடுத்தாங்க. பட் அதை நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா திமுக 66 67 சீட்டு தான் வரும். ஆனா தாவேகா தனி கட்சியா 81 சீட்டு வரைக்கும் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது தாவேகாவோட பர்ஃபார்மன்ஸை வந்து இந்த மாதிரியான கிரெடிபிளான ஏஜென்சிஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் இன்னமும் காசை வாங்கிக்கிட்டு ஏதோ ஒரு நம்பரை போட்டோம், ஏதோ ஒன்று பண்ணோம்னு சொல்லிட்டு போலியான கருத்து கணிப்புகளை எடுக்கிற இந்த நிறுவனங்கள் தான் திரும்ப திரும்ப இந்த திமுக கொடுத்து வச்சிருக்காங்க இவ்வளவு நம்பர்ஸை. அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா யாரும் 200லாம் சொல்ல, 150 கூட சொல்லல. எல்லாரும் சொல்றது 144, 125 இப்படிதான் கொடுக்குறாங்க. அப்ப பிரிச்சு பாத்தீங்கன்னா திமுக மெஜாரிட்டி மார்க் தொடர்றதே பெரிய விஷயமா தான் இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து இதை நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ தாவேகாவினுடைய வெற்றி என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்னு, கவுண்டிங் சென்டர்ஸ்க்கு போற தாவேகா தோழர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா கான்பிடென்ட்டோட சந்தோஷமா வருங்கால ஆளுங்கட்சி அப்படின்ற ஒரு திமிரோட நீங்க போனோம்.
ஏன்னா எந்த இடத்துலையுமே உங்க கட்சி டெபாசிட் இழக்காது, எல்லா இடத்துலையுமே உங்க கட்சியினுடைய பர்ஃபார்மன்ஸ் அபரிவிதமா இருக்கும். பிரதான எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பல இடங்கள்ல நீங்க 3வது தள்ளுறீங்க, திமுகவையும் சில இடங்கள்ல தள்ளுறீங்க. அதனால யாராவது உங்ககிட்ட உங்க கட்சி தோக்க போது நீ ஏன் போற அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அதனால அது எல்லாத்தையுமே நீங்க தவிர்த்துட்டு களத்துல ஸ்ட்ராங்கா நிக்கணும். கவுண்டிங் சென்டர்ஸ்ல விழிப்போட இருந்து அந்த தேர்தல் எண்ணிக்கை முடிகிற வரைக்கும் அங்க இருந்துட்டு வெளில வரணும். அதனால இந்த தேர்தல் வந்து ஏதோ ஒரு நார்மலான தேர்தல் அப்படின்னு கிடையாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் உங்க லைஃப்ல, உங்க கட்சியினுடைய முதல் தேர்தல். அதனால கண்குத்தி பாம்பா இருந்து அந்த இடத்துல தேர்தல் முடிவுகள் கடைசி ஓட்டு எண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்க அந்த இடத்த விட்டு வெளில வராம உங்க கட்சிக்காக களத்துல நிக்கணும். ஸோ காசு பணம் தரோம், இது தரோம், அதை தரோம்லாம் நெகோசியேஷன்லாம் நடக்கும். அது எதையுமே நீங்க வாங்காம உங்க தலைவருக்காக நீங்க நிக்கணும். இது அரசியல் மாற்றம். காசு பணம் நாளைக்கு வரும் போகும், ஆனா இது மாதிரி அரசியல் மாற்றத்தை கொடுக்குற இன்னொரு தலைவர் நம்மளுக்கு கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு தயாரா இருக்கு, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால இந்த வாய்ப்பை காசு பணத்துக்கு வித்துறாதீங்க, களத்துல நில்லுங்க, உறுதியா நின்று அந்த வெற்றி கனியை வந்து நீங்க அவருக்கு பறிச்சு தரணும். ஒன்றும் பண்ண முடியாது, கவுண்டிங் சென்டர்ல எதுவும் ஃபேப்ரிகேஷன் நடக்க போறது கிடையாது. ஆனா அந்த இடத்துல ரொம்பவே கண்காணிப்போட நிக்கணும். அதுதான் நம்ம இங்க சொல்ல வர விஷயமா இருக்கு. ஸோ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி இன்னைக்கு அந்த கட்சி களத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்து நின்றுடுச்சு. இதுக்கு மேல பிரச்சனைகள்லாம் எதுவும் வரப்போறது கிடையாது. நான் சொல்ல வர்ற விஷயம் ஒண்ணுதான், நம்ம இவ்வளவு நாள் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டோம், இன்னும் ஒரு நாள் தான் நம்ம காத்திருக்க வேண்டியது இருக்கு. கான்பிடன்ஸ், அது மறுபடியும் மறுபடியும் நான் சொல்ல காரணமே இவ்வளவு தூரம் தாண்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. வெற்றி கனியை பறிக்க போறோம். தாவேகா உறுதியாக வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வரும், தனி மெஜாரிட்டியோட வரும். 40% வாக்குகளை பெற்று ஒரு இந்தியாவிலே என்டிஆருக்கு அடுத்தபடியா குறைந்த காலத்துல ஆட்சிக்கு வந்த ஒரு முதலமைச்சர் அப்படின்ற பெருமையை வந்து விஜய் அவர்கள் பெறுவாரு. சினிமாவில இருந்து டைரக்டா அரசியலுக்கு வந்து சிஎம் ஆனவர் அப்படின்றதையும் விஜய் அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சொல்லணும்னே அவசியங்களே, நிறைய நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம். ஸோ உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனாலதான் என்னால வந்து 2 நாள் வீடியோ போட முடியல. அந்த எக்ஸிட் போல் வீடியோவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசியிருப்பேன், நீங்க வந்து சரியா கவனிச்சு பார்த்துருந்தா தெரியும். அதுக்கப்புறமா வந்து எனக்கு இந்த ஃபீவர் வந்து ஒரு லைட் ஃபீவர் மாதிரி தான் வந்துருக்கு, ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த மாதிரி ஃபீவர் வந்துச்சு. அப்படின்னா நாளைக்கு ரிசல்ட்னா இன்னைக்கு அந்த மாதிரி இருந்தது. ரிசல்ட்ல நான் 97% மார்க் எடுத்தேன். ஸோ அது வந்து என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் அதே மாதிரியான ஒரு சிமிலர் ஃபீவர் இப்போ வந்திருக்கு, நாளன்னைக்கு ரிசல்ட். ஸோ எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது, தாவேகா நான் சொன்னதை விட கூடுதலான இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்னு, மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும் அப்படின்றதுதான். ஸோ அதனால ஒரு காம்ரேடா எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, இந்த உள்ளுணர்வு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். பட் அது எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல தோணுது. ஸோ தொடர்ந்து இத்தனை நாட்களா நான் உங்க கூட கிட்டத்தட்ட 1 வருஷமா வந்து வீடியோஸ் மூலமா மக்கள் சார்ந்த கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கேன், கருத்து கணிப்புகளை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நம்ம களத்துல இருந்த உண்மையை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காம இந்த காலத்துல வந்து நம்ம போராடி இருக்கோம். இதை வந்து நான் ஒரு ப்ரிவிலேஜா நினைக்கல, இதை வந்து ஒரு யங்ஸ்டரா நான் வந்து இந்த காலத்துல வந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கிரியேட் பண்ணிட்டு தான் இதுக்குள்ள நான் நிக்கிறேன். அதனால என்னுடைய இந்த ஜேர்னி என்பது என் லைஃப்ல மறக்க முடியாத, எக்ஸ்பெஷலி இந்த தேர்தல் 2026 மறக்க முடியாத ஒரு தேர்தலா என் லைஃப்லயே இருக்க போகுது. ஸோ தேர்தல்கள் வரும் போகும், ஆனா நினைவுகள் மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா முதல் முறையா எனக்கு வந்து தேர்தலே மறக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த பார்ட்டி டிவிக்கு. ஸோ டிவிக்கே வந்து இது வரைக்கும் நான் பார்த்த மற்ற கட்சிகளை விட உணர்வு அடிப்படையில என் மனசுக்குள்ள வந்து நிறைஞ்சிருக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஐடியாலஜிக்கலா சிபிஐஎம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்டோட அடிப்படை தத்துவமா நான் பார்க்கறது வந்து மாற்று அரசியல், மக்களுக்கான அரசியல். அந்த அரசியலை வந்து தாவேகா கொடுக்க போகுது அப்படின்றதுதான் என்னுடைய நம்பிக்கை. அதனால தாவேகாவை நான் ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியா தான் பாக்குறேன். ஏன்னா ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினால கொடுக்க முடியாத ஒரு அரசியல் மாற்றத்தை வேறொரு கட்சி அதே மாதிரியான சித்தாந்தத்தோட தருது அப்படின்னா நம்ம ஆதரிக்கிறதுல தப்பு இல்லையே. நிறைய என்னுடைய கம்யூனிஸ்ட் நண்பர்களே வந்து நான் என்னவோ தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க. அப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன், கம்யூனிசம் அப்படின்றது ஐடியாலஜி தான், அது வந்து கட்சி அப்படின்றதுலாம் அடுத்த கட்டம் தான் அப்படின்னு. இதனால நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இழந்திருக்கேன், கருத்து கணிப்புகள் போறதுனாலையும் தாவேகாவுக்கு ஆதரவா சில இடங்கள்ல பேசுறதுனாலையும். பட் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா ஒரு சரியான பாதையில நம்ம இருக்கோம், ஐடியாலஜிக்கலா நம்ம பர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்றதுதான் என்னுடைய வந்து அடிப்படை தத்துவமா நான் பாக்குறேன். என்னுடைய வழிகாட்டிகள் எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய ஐடியாலஜிக்கல் பாதையிலேருந்து எக்காரணம் கொண்டு விலகக்கூடாது, சரியான பயணங்களை தேர்ந்தெடுத்தாதான் சரியான இடங்களுக்கு சென்று சேர முடியும் அப்படின்னு. அதனால
ஃப்ரெண்ட்ஷிப் வரும் போகும், மனிதர்கள் வருவாங்க போவாங்க, ஆனா சித்தாந்தமும் அடிப்படைவாதமும் என்னைக்குமே மாறாது. அதனால நான் என்னோட கொள்கையை என்னைக்குமே மாத்திக்க போறது கிடையாது. ஸோ தாவேகாவை சப்போர்ட் பண்றதுனால நிறைய பேர் என்கிட்ட பேசாம போனாங்க. இட்ஸ் ஓகே, ஃபைன் தான், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா நம்ம அடிப்படைவாதம் ஐடியாலஜில இருந்து என்னைக்கு மாற போறது கிடையாது. உண்மையான விஷயங்களை மக்கள் முன்னாடி நம்ம சொல்றோம். ஸோ இப்படிதான் இந்த ஜேர்னி ஆனது எனக்கு போயிருக்கு. ஸோ நாளன்னைக்கு தேர்தல் முடிவுகள் வந்துடும். யாரும் பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. உறுதியாக தாவேகா வெற்றி பெறும். டாப் 3ல இருக்கிற போலிங் ஏஜென்சிஸே வந்து தாவேகா வெற்றி பெறும் அப்படின்றத டைரக்டாவும் இன்டைரக்டாவும் சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த தேர்தல் காலத்துல தாவேகா நிச்சயமா வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. விஜய் அவர்கள் நிச்சயமா முதலமைச்சர் ஆவார். அதனால இந்த அரசியல் காலத்துல கான்பிடென்ட்டோட நீங்க இருக்கணும் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன். ஸோ தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இது போல இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.